பிறருக்கு இடையூறு தராத உணவுகளை நாம் உண்ண வேண்டும். இப்போ நம்ம ஏன் மனிதர்கள் பிறருக்கு இடையூறு செய்கிறாங்க அப்படி தெரியுமா? நம்ம உணவுகளே பிறருக்கு இடையூறு செய்கிற உணவு தான் நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். நமக்கு முதல்ல நம்ம இடையூறு செய்கிறோம். முதல்ல நாம் சாப்பிட்ற உணவு எப்படியாவது ஒரு 40 வயசில் நமக்கு ஒரு நோயை உருவாக்கும் இல்லை. அப்போ நம்ம உடம்பே நாம் இடையூறு செய்கிறோம். இப்போ இட்லி, பூரி, பொங்கல், தோசை, சோறு இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம உடம்பை நாம் டிஸ்டர்ப் பண்ணுறோம். நம்ம உடம்போட ஆரோக்கியத்தை நாம் தொந்தரவு பண்ணுறோம். அப்படிப்பட்ட உணவை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அப்படி தானே? அப்போ நாம் சாப்பிடும்போது நம்ம மற்றவங்களுக்கும் அதை கொடுக்குறோம். அப்போ மற்றவங்களுக்கும் நாம் நோயை தருகிற உணவுகளை நம்ம கொடுக்குறோம். சோறு நீங்கள் கொடுக்குறீங்க மற்றவங்களுக்கு, உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு சுட்டு கொடுக்குறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் பிள்ளைகளோட உடம்போட ஆரோக்கியத்தை நீங்கள் தொந்தரவு பண்ணுறீங்க. அதுக்கு நோயை ஏற்படுத்துகிற ஒரு உணவை நீங்கள் கொடுக்குறீங்க. பிற்காலத்தில் கண்டிப்பாக நோய் வரும். இப்போ உங்களுக்கு நோய் வந்தது ஏன்? உங்கள் அப்பா அம்மா கொடுத்தாங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இடையூறு செய்தார்கள். இதுதான் பிறருக்கு இடையூறு செய்கிறது. உணவு மூலமாக நாம் பிறருக்கு இடையூறு செய்வதால் தான் மற்ற எல்லா செயல்கள்லையும் நம்ம பிறரை இடையூறு செய்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறரை இடையூறு செய்து நாம் மகிழ்ச்சியாக வாழணும். பிறரை அடிமைப்படுத்தி நாம் மகிழ்ச்சியாக வாழ்கிறது. பிறரை வேலை வாங்கி ஒரு நிறுவனம், தொழிற்சாலை அங்கெல்லாம் போய் மற்றவங்கள வேலை வாங்கி அதுக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம். ஆனால் இடையூறு செய்து நம்ம சம்பளம் வாங்க, அதே பிறரை அடிமைப்படுத்தி நம்ம சம்பளம் கொடுத்து நம்ம வேலை வாங்கிக்கிறோம். அப்புறம் பெண்களை அடிமைப்படுத்துறது, வீட்டிலே பெண்கள் ஆண்களை அடிமைப்படுத்துறது, சம்பளம் அதாவது பணம் சம்பாதிக்கிற ஒரு கருவியாக ஆண்களை அடிமைப்படுத்துவது, ஆண்கள் என்ன பண்ணுறான், சமைக்கிற ஒரு வேலையாளாக பெண்களை அடிமைப்படுத்துறது. இந்த மாதிரி பிறரை அடிமைப்படுத்துகிற அந்த குணம் மனிதர்களுக்கு எங்கேருந்து வருகிறதுனா உணவுலேருந்து தான் வருது. இந்த பிறரை இடையூறு ஏன்னா நீங்கள் மற்றவங்களை அடிமைப்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு உடம்புல ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் உங்களுக்கு உணவுலேருந்து தான் வருது. நீங்கள் சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த ஆற்றல் வரும். பிறரை அடிமைப்படுத்த முடியும். அதை செய், நீ ஏன் சட்டை துணியை துவைக்கலை, இன்னுமா நீ சமைக்கலை, அப்புறம் அப்படி சொல்லி வீட்டில் பெண்களை அடிமைப்படுத்திட்டு அவர் வேலைக்கு போவார். அதுக்கெல்லாம் ஆற்றல் தேவை தானே? அந்த ஆற்றல் இந்த உணவுலேருந்து தான் வருது. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, சோறெல்லாம் சாப்பிட்டா தான் பிறரை அடிமைப்படுத்துவதற்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும். நீங்கள் பழங்கள், காய்கறிலாம் சாப்பிட்டா பிறரை அடிமைப்படுத்துறதுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்காது. பிறரை அடிமைப்படுத்துவதற்கு உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலை தான் இந்த சோறு தருது. சோறு, உப்பு போட்டு சமைச்ச இந்த உணவுகள் தருது. மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் ஏன் சாப்பிட்றாங்கன்னா அப்போ தான் நீங்கள் பெரிய மற்றவங்களை அடிமைப்படுத்த முடியும். நீங்கள் வெறும் பழங்கள், காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள் இதெல்லாம் உப்பு சேர்க்காம நீங்கள் பச்சாவே வேக வச்சா சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், பிறரை அடிமைப்படுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் வராது. பிறரிடம் அன்பு செலுத்துவதற்கு தான் ஆற்றல் வரும். இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிட்டா பிறரை அடிமைப்படுத்துகிற ஆற்றல் தான் வரும். அன்பு செலுத்துவதற்கான ஆற்றல் வராது. அன்பு செலுத்துவதற்கு நீங்கள் மென்மையானவர்களாக உங்களை உணர வேண்டும். உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் வந்தவுடனே அந்த சோறெல்லாம் சாப்பிட்டோன்னா அளவுக்கு அதிகமான ஆற்றல் வருதில்ல, பிரியாணி சாப்பிட்டோடனே தெம்பாக இருக்குல்ல, அப்போ என்ன தோணும் அப்படின்னா பிறரிடம் அன்பு செலுத்த தோணாது. அளவுக்கு அதிகமான வலிமை வந்தவுடனே மனிதர்களுக்கு அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை வந்துடுது. நம்ம பிறரிடம் அன்பாக நடந்து கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. பிறரை அடிமைப்படுத்தியே நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளலாம். பிறர்கிட்ட போய் உதவி கேட்குறதுக்காக அன்பாக போய் பேசணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நான் பிரியாணி சாப்பிட்ருக்கேன், என் உடம்புல வலிமை அதிகமாக இருக்குது. காலையில் வேறு இட்லி சாப்பிட்டேன், 4, 5, 7, 8 இட்லி சாப்பிட்டேன், இப்போ உடம்புல வலிமை அதிகமாக இருக்குது. அதனால் யாரையாவது என்னுடைய வலிமையை நான் நிரூபிக்கணும், அதனால் நான் அதிகாரத்தை காட்டி அல்லது அடிமைப்படுத்தி எனது தேவையை நான் பூர்த்தி பண்ணிப்பேன். பிறரை அடிமைப்படுத்தி ஆகணும். இப்போ எனக்கு அவ்வளோ வலிமை வந்துருச்சு, எனது வலிமையை நானே உணர வேண்டும். யாரையாவது அடிமைப்படுத்தி தான் என்னோடது வலிமை இவ்வளோ வலிமையா அப்படிங்கிறத நான் உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிறரை அடிமைப்படுத்துகிறாங்க. அளவுக்கு அதிகமான வலிமை வந்துச்சுன்னா அன்பு செலுத்த தோணாது, பிறரை அடிமைப்படுத்த தான் தோணும். பிறரை அடிமைப்படுத்துவதற்காக தான் தோணும். அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் இருக்குது பாருங்கள், இது பிறரை அடிமைப்படுத்துவதற்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமை தருகிறது இந்த சோறு இதெல்லாம். அதுவே காய்கறி, பழங்கள், கீரைகள், கிழங்குலாம் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் மென்மையானவராக மாறிவிடுவீங்க, எளிமையானவராக மாறிடுவீங்க. உங்களுக்கு பிறரை அதிகார தோரணையில் பிறரை அடிமைப்படுத்துகிற, நம்மளால் பிறரை அடிமைப்படுத்த முடியும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வராது. இந்த உப்பு போட்டு சமைச்ச இந்த உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான வலிமை தந்து பிறரை அடிமைப்படுத்த தான் தோணும். அடிமைப்படுத்துறதுங்கிறது வித்தியாசமான ஒன்று. இயற்கையில் அப்படி ஒன்று கிடையாது. பிறரை அடிமைப்படுத்துவது, பிறரை வேலை வாங்குவது. ஒரு மனிதரை அடிமைப்படுத்துகிறாங்க பாரு. ஒரு சிங்கமே சிங்கத்தை அடிமைப்படுத்தாது. எனக்கு தேவையான மாமிசத்தை கொண்டு வான்னு சொல்லாது. ஒரு மாடு இன்னொரு மாட்டை எனக்கு தேவையான பொருட்களை பறித்து கொண்டு வான்னு சொல்லாது. ஆனால் மனிதர்கள் சொல்லுவாங்க, என்னுடைய ஆடையை துவைத்து போட்டு விடு, எனக்கு தேவையான உணவை சமைத்து விடு அப்படின்னு மனிதர்கள் சொல்லுவாங்க. அப்போ இது வித்தியாசமானது. உலகத்தில் எந்த ஒரு உயிரினமும் இதை பண்ணாது. உலகத்தில் பல கோடி கணக்கான உயிரினங்கள் இருக்குது, சின்னதாக பெருசாக. ஆனால் எந்த ஒரு உயிரினமும் இப்படி ஒரு வேலையை செய்யாது.
அப்படி ஒரு வேலையை செய்யுதுன்னா என்ன அர்த்தம்? மனிதர்கள் வித்தியாசமான ஒரு உணவை சாப்பிடுகிறார்கள். இந்த உப்பு போட்டு சமைச்சி வேக வச்சு தாளித்து அப்புறம் இந்த சாப்பிடக்கூடாத உணவெல்லாம் சாப்பிட்றாங்க. மாமிசத்தை வேக வச்சு சாப்பிட்றாப்புறாங்களா, அது நமது உணவு கிடையாது. நம்மளாம் தாவர உண்ணிகள். நமது உடலுக்கு அது வித்தியாசமான உணவு. அது நீ பச்சை சாப்பிட்டாலும் எதாவது சாப்பிட்டாலும். அரிசியெல்லாம் நம்ம சாப்பிடவே கூடாது. இதெல்லாம் அது உப்பு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப தெம்பு வருது. தெம்பு வந்தோடனே யாரையாவது அடிமைப்படுத்தணும், எனக்கு இருக்கிற வலிமைக்கு யாரையாவது அடிமைப்படுத்தி என்னுடைய வலிமையை நான் நிரூபிக்கணும், எனக்கு எவ்வளோ வலிமை இருக்குங்கிறத நான் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரையாவது அடிமைப்படுத்த பார்க்குறாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் அடிமைப்படுத்த பார்த்தாங்க. ஒரு கடந்த காலங்களில் 100-200 வருஷத்துக்கு முன்னாடி அடிமையாகிறதுக்கு நிறைய சம்மதிக்கலை. உடனே அடித்து துன்புறுத்தி ஒரு கொத்தடிமைகளாக அடிமைப்படுத்தினாங்க. அப்புறம் நாளடைவில் பார்த்திங்கன்னா அடிமைப்படுத்துறதே அது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒருத்தரை அடித்து துன்புறுத்தி தான் அடிமைப்படுத்தணுமா? செய்யணும்னா செய்ய போகிறாங்க, சம்பளம் கொடுத்தா அதை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சம்பளம் கொடுத்து நாகரிகமாக அடிமைப்படுத்துகிறார்கள். இன்றைக்கி இது அடிமைத்தனம் தான். அது நாகரிகமாக முறையாக எந்தவித கஷ்டமும் இல்லாமல் ஸ்மார்ட்டாக அடிமைப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அது அடிமைத்தனம் தான். அது வித்தியாசமானது தான். அது இயற்கைக்கு முரணானது தான், செயற்கையானது தான். அதனால் அடிமைத்தனம் என்றைக்கு அப்போ நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, பிறரை இடையூறு செய்கிற சாப்பாடு, நமது உடல் ஆரோக்கியத்தை இடையூறு செய்கிற சாப்பாடு அது. நாம் உண்ணுகிற உணவு, மனிதர்கள் உண்ணுகிற உணவு. அப்போ பிறரை இடையூறு செய்யாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா முதல்ல தன்னை இடையூறு செய்யாத, தனது உடலை இடையூறு செய்யாத ஒரு வாழ்க்கை வாழணும். அதனால் எக்காரணம் கொண்டோம் அப்போ அதுக்கு இந்த உணவில் தான் நமது மாற்றம் என்பது உணவில் தான். நமது பிரச்சனைகள் உணவில் தான் ஆரம்பிக்கிறது. தவறான உணவுகளை சாப்பிடுகிறோம், தவறான வாழ்க்கை வாழ்கிறார்கள். சரியான உணவை சாப்பிட்டால் சரியான வாழ்க்கை வாழ்வார்கள். இன்றைக்கி அன்பு எங்கேயுமே இல்லை. காரணம் அன்பு செலுத்துவதற்கு தகுதியற்ற ஒரு உணவை நம்ம சாப்பிட்றோம். தகுதியான அன்பு செலுத்துவது என்பது ரொம்ப உயர்வான நடைமுறை. அதற்கு ஒரு உயர்ந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், சோறு, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டா அன்பு செலுத்த முடியாது. பிறரை அடிமைப்படுத்த தான் முடியும். அன்பு செலுத்துவதற்கு உடம்பில் ஆரோக்கியம் இருக்கணும். இதெல்லாம் நோயை தருகிற உணவுகள். நம்ம சாப்பிட்ற இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் அன்பு செலுத்துவதற்கு ஏற்ற கிடையாது. பிறரை அடிமைப்படுத்துவதற்கு நோய்களை தருகிற உணவு இது. அன்பு செலுத்துவதற்கு ஆரோக்கியம் தேவை. இதெல்லாம் நோயை தருகிற உணவு. நீங்கள் ஒரு சர்க்கரை நோயோ, புற்றுநோயோ, ஆஸ்மாவோ வந்துருச்சுன்னா, ஒரு மூல நோயோ வந்துருச்சுன்னா அப்போ அவங்ககிட்ட அன்பை பார்க்க முடியாது. அன்பே இருக்காது அவங்ககிட்ட. அன்பு காணாமல் போயிடும். பயம்தான் இருக்கும். மரண பயம்தான் அவங்ககிட்ட இருக்கும். சீக்கிரமாக செத்துருவோமோ, இந்த நோயோடையே போராடணுமா, வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கும். என்னடா இது, காலில் மாத்திரை போட மறந்துட்டேன், அதுக்கு போய் இப்போ படபடன்னு வருது, மயக்கமாக வருது, என்னடா போராட்டமாக இருக்குது, எத்தனை காலத்துக்கு தான் நம்ம இப்படி போராட போகிறோமோ, இப்போவே இப்படி இருக்குன்னா 40-50 வயசுலேயே இப்படி இருக்குன்னா ஒரு முதுமை காலத்தில் படுக்கையில் விழுந்துட்டோன்னா அப்போ நம்மளை யார் பார்த்துப்பாங்க? ரொம்ப கஷ்டம். இந்த வாழ்க்கையை நினச்சி மிச்ச மீதி வாழ்க்கையை நினச்சாலே பயமாக இருக்குது. அப்படிங்கிற அளவுக்கு மரண பயம் ஏற்படும் இந்த உணவுகளை சாப்பிட்டாக்கா. அதுவே நீங்கள் ஆரோக்கிய உணவுகளை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகளை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு மரண பயமே இருக்காது. வாழ்நாள் முழுவதும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். நமது உடலை நம்ம தொந்தரவு செய்யாத உணவுகள் இதுதான். இதை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கும் அதுதான் கொடுக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்க. அப்போ இந்த பிள்ளைகளும் ஆரோக்கியமாக இருக்க போகிறாங்க. அப்போ உங்கள் பிள்ளைகளோட உடம்பையே நீங்கள் இடையூறு செய்யலை, தொந்தரவு பண்ணலை. உங்கள் உடம்போட ஆரோக்கியத்தையும் நீங்கள் தொந்தரவு பண்ணலை, உங்கள் பிள்ளைகளோட ஆரோக்கியத்தையும் நீங்கள் தொந்தரவு பண்ணலை. அந்த மாதிரி ஒரு உணவு எது? ஆரோக்கிய உணவு. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், இயற்கை அனுமதித்த உணவுகள் இது. கீரைகள், பழங்கள், காய்கறிகள், கடலைகள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், அப்புறம் இலைத்தலைகள். இதுதான் மனிதர்கள் உண்ண வேண்டிய இயற்கை அனுமதித்த உணவுகள். இதை சாப்பிட்டா பிறருக்கு இடையூறு இல்லாத வாழ்க்கையும் இந்த மனிதர்கள் வாழ்வார்கள். நம்ம இன்றைக்கி பிறரை இடையூறு செய்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கங்கே அணு உலைகள், அணுகுண்டுகள், அணு ஆயுதங்கள், பாலியல் வன்முறைகள். பார்த்திங்கன்னா இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த உணவு தாங்க. இந்த உணவை திருத்திட்டேன்னு வச்சுங்க, இந்த குற்றங்கள் எதுவுமே நடக்காது. கொலை, கொள்ளை, போர் நடக்கிறது. இப்போ இஸ்ரேலில் எவ்வளோ போர் நடக்குது. இஸ்ரேலில், பாலஸ்தீனத்தில், லெபனானில், உக்ரைனில், ரஷ்யாவில். நம்மளை போல தான் மனிதர்கள் என்ன, அவங்க கொஞ்சம் வெள்ளை நிறம் அவ்வளோதான். ஆனால் நம்ம சகோதரர்கள் தான். தாய் பூமி தமிழ்நாடு தான். இங்கே தான் மனித இனம் தோன்றியது. இங்கே தான் முதல் குரங்குக்கு மனம் என்னும் நோய் வந்தது. இங்கே தான் மனிதர்கள் உருமாற்றம் அடைவதற்கான முதல் முயற்சி இங்கே தான் ஆரம்பிச்சது. நாம் தான் தாய் மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் தான் தாய் மக்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நமது உடன்பிறப்புகள், நமது பிள்ளைகள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. தமிழர்களை தாய் மக்கள்னு சொல்லணும். ஏன்னா மனிதர்களின் தாய் பூமி இது. அப்போ இங்கிருந்து தான் ஒரு நற்செய்தி அவர்களுக்கு புறப்படுகிறது எனது மூலமாக. இதுதான் மனித உணவு.
நீங்கள் மனிதர்கள் உங்களை விடுவித்துக் கொள்வதற்கான, குற்றங்களிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கான, மரண பயத்திலிருந்து, நோய்களிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கான அந்த குரல், ஒரு முதன்மையான அந்த முழுமையான குரல் இங்கிருந்து தான் வருகிறது. அதனால் குற்ற உணர்ச்சியிலேருந்து விடுபடணும். இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற இந்த சாப்பாடு இருக்குல்ல, பயந்து பயந்து சாப்பிடக்கூடிய உணவு. இந்த சோறு பூரியெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், குற்ற உணர்ச்சி இருக்கும். பயந்து பயந்து தான் சாப்பிடணும். நோய் வந்துருமோ, ஐயோ இருக்கிற நோய் எகிரிடுமோ, அதிகரிச்சிருமோ, சுகர் அதிகமாகிடுமோ அப்படின்னு பயந்து பயந்து குற்ற உணர்ச்சியோடு சாப்பிடுகிற உணவு, இதெல்லாம் குற்ற உணவுகள். இப்படிப்பட்ட உணவை சாப்பிட்றதே குற்றம், நமது உடம்புக்கு நாம் செய்கிற ஒரு குற்றம். அதனால் ஆரோக்கியம் தருகிற உணவுகள், நமது உடம்பை போற்றி பாதுகாக்கணும். நம்ம உடம்பை போற்றி பாதுகாக்கும் போது தான் நாம் சாப்பிட்ற உணவை தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுப்போம். உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களை தான் நம்பியிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் அவங்களுக்கு வேதம். அதனால் நல்ல மனிதர்கள் இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட மனிதர்கள் உண்பதற்கான அந்த உணவுகளை உண்டு மனித இனத்தை இதன் மூலம் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். உணவில் இந்த மாற்றத்தை செய்தால் மட்டும்தான் இந்த மனித இனத்தை பாதுகாக்க முடியும். அதனால் நீங்கள் இயற்கையை அனுமதித்த மனிதர்கள் உண்பதற்கான அந்த உணவை சாப்பிடுவது என்பது ஒரு மனித இனத்தை பாதுகாப்பதற்காக நீங்கள் செய்கிற ஒரு கடமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது இந்த மனித இனத்தை பாதுகாப்பது. உங்கள் உடம்பை நீங்கள் பாதுகாக்கிறீங்க, அதன் மூலமாக இந்த மனித இனத்தை பாதுகாக்கிறீங்க. ஒரு மேலான ஒரு பொறுப்பு இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பை அழிக்கிறீங்க. அதுபோல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு நம்பிக்கையானவங்களுக்கு அதே உணவு தான் கொடுப்பீங்க. இதுதான் மனிதர்கள் சாப்பிடலாம், இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாகவும் இருப்பீங்க. அந்த கருத்தை பரப்புறீங்க. அதன் மூலம் மனித இனம் அழிவதற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கீங்க. அதனால் மனித இனத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு நம்ம ஒவ்வொரு கையிலும் இருக்குது. அது உணவில் மாற்றத்தின் மூலம்தான் இருக்குது. உணவில் நாம் செய்கிற மாற்றம், இதன் மூலம் நமது உடம்பையும் பாதுகாக்கிறோம். இந்த மனித இனத்தை பாதுகாப்பதற்கு நமது கடமையை நாம் செய்கிறோம்.